குக்கு மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சினிமா பகுதியில் நந்தன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். நந்தன் திரைப்படம், இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி ப்ரொடியூஸும் செய்திருக்கிறார் திரு இரா சரவணன் அவர்கள். இந்த திரைப்படத்துடைய நாயகன், இந்த கதையின் நாயகனாக வருகிறார் சசிகுமார் அவர்கள். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 2022 ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது இந்த படத்துடைய ரிலீஸ் டைம் இப்போது செப்டம்பர் 20 வந்திருக்குது. இதுக்கு நடுவில் நிறைய திரைப்படங்கள் கூடவே வந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்னா, இது வந்து ஒரு கிராமத்து சூழலில் எடுக்கப்பட்டிருக்க படம். ஆனால் இந்த படம் பேசக்கூடிய பின்னணி அப்படின்றது வந்து இன்றைக்கும் ஒரு சில பேர் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு தலைவராகவே வந்தாலும், அந்த பஞ்சாயத்துக்கு தலைவராகவே வந்தாலும் கூட அவர்களால் வந்து மேலும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நார்மலாக வாழவே முடியல. அவங்க தலைமை பொறுப்பை கூட அவங்களுடைய பொறுப்பாக இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறு ஜாதியினர், அதாவது ஆதிக்க ஜாதியினருடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு உண்மையான பல இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையாக எடுத்திருக்கிற மாதிரி இந்த படத்துடைய எண்ட்லேயும் வந்து அதை ரிவீலும் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இதை வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளாக ஒரு 1 hour 55 minutes ஃபில்மாக வந்து இதை கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆரம்பம் எப்படி இருக்குது, இதோட முடிவு எப்படி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் நிறைய அழகான திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு. அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில நேரங்களில் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸாகவும் நிறைய இடங்களில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. மெட்ராஸ் படம் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வந்திருந்த மெட்ராஸ் படத்துடைய இது பார்த்தீங்கன்னா அது ஒரு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு செவுத்தில் யார் படம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதில் ஆரம்பிக்கிற பிரச்சனை பூதாகரமாக வெடித்து சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே கொண்டு வர வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இருந்தாலும் அதில் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்குது. அதில் நல்ல ஆக்ஷன் பேக்டு கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு படங்களுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கான இம்பார்ட்டன்ஸும் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் கிளியராக தெரிஞ்சிருந்தது. நம்ம வந்து அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸாகவே இன்னும் இருக்கிறோம். அடுத்தடுத்த படங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை இரா சரவணன் அவர்கள் வைப்பாரா? ஏன்னா அது அவருடைய 3வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தையும் சசிகுமார் அவர்களை வச்சு இயக்கியிருந்தார். கிராமத்து சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த தடவை அவர் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக எடுப்பாரா? ஒரே மாதிரியான, இப்போ முத்தையா அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹீரோ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஹீரோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறவே மாறாது. பட் இந்த படம் அப்படி இல்லை. இரா சரவணன் அவர்கள் நிறையவே அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. சசிகுமார் அவர்களே புது தோற்றத்தில் காட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல முயற்சியும் கூட. அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய லிமிட்டேஷன்ஸ் வந்து ஒரு டைரக்டராக ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தை ஒரு உண்மையாக அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா, ஆரம்பமும் முடிவும் செருப்பில் தான் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த செருப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பாலிசமை வந்து இவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது என்னென்னா, ஆதிக்கம் எப்படி ஆரம்பிக்குது, ஆதிக்கத்தை முறியடித்தோம்னா எப்படி இருக்கும், இல்லை முறியடிக்காமல் போனால் எப்படி இருக்கும், இது மாதிரி அந்த படத்துடைய கிளைமேக்ஸுக்கு நோக்கி அந்த படம் நகர ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த செருப்புடைய கவனம் வந்து நம்மளை ஈர்க்கிற மாதிரி எங்கெங்கேயோ அதை வச்சிருக்கிறாரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் ஆரம்பித்த முதல் 4லேருந்து 5 நிமிஷம் இந்த படம் வந்து வெறும் செருப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. நீண்ட நேரம் வந்து
ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளவு கிரிப்பிங்காக இல்லை. ஆனால் இந்த படத்தில் திரு நெல்சன் ஆந்தனி அவரை வந்து நான் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா அவர் இந்த படத்துடைய எடிட்டராக இருக்கார். இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இந்த படம் வந்து எந்த இடத்துல எப்படி கட் ஆகி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு ஃபீலே ஆகாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுக்கிற அளவுக்கான படம் தான். ஆனால் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு லெங்க்தியர் ஃபில்மாக, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபில்மாக 1 hour 55 minutes 1 hour 55 minutesன்றது கம்ஃபர்டபிளி வாட்சபிள் கைண்ட் ஆஃப் அ லெங்த். ஸோ அந்த லெங்த்தில் இந்த படத்தை கொடுத்தது வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இது முதல் படம் நம்புகிறேன். ஸோ இந்த முயற்சி நல்லாவே இருக்குது. ஒரு கிடாயின் கருணை மனு படத்தை சினிமாட்டோகிராஃப் பண்ண ஆர்வி சரண் அவர்கள் தான் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுக்கும் வந்து அவர் ரொம்ப வந்து ஒன்றும் மெனக்கிட்ட மாதிரி தெரில. அவரை வந்து அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு சினிமா இந்த படம். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து அவருடைய முழு முயற்சிகளை வந்து அவர் எடுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஆனால் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டிய சில இடங்கள்லாம் இருக்குது. பர்டிகுலர்லி ஒரு சீக்வன்ஸில் காருக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. அது நான் என்னன்னு ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் படத்தை பாருங்கள். அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த கேமரா ஒர்க்ஸ் உண்மையிலே அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கான ஸ்கோப், அந்த ஸ்பேஸ் வந்து இந்த படம் முழுக்க அவருக்கு கொடுக்கப்படலையோ அப்படின்னு தோணுது. அது அந்த சீன் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2-3 சீன்ஸ் இருக்குது. அவர் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துலன்னு காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றத சொல்கிற மாதிரியான சீக்வன்சஸ் இருந்தால் கூட படத்தை த்ரூ அவுட் பார்க்கும்போது அதை லைட்டிங் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், இல்லை அதை கேப்சர் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. கிப்ரன் இசை இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நாட் அ செலிப்ரேஷன். ஏன்னா இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஓரியன்டான ஒரு ஃபில்ம் இல்லைன்னா கூட அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையாவது கொஞ்சம் கொண்டாடும் விதமாக ஏதாவது 1-2 இடங்களில் எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இது மறுபடியும் ஒருத்தருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஸோ இதில் நான் என்னுடைய கருத்தாக மட்டுமே இதை வைக்கிறேன். இந்த படத்தில் மற்றவங்களோட ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இந்த படம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாடகத்தனமாகவே நடிப்புகள்லாம் சசிகுமார் அவர்களுடைய நடிப்பு உட்பட ரொம்ப நாடகத்தனமாக தான் இருந்தால் கூட இந்த அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஹாஃபில் வந்து அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரியலிசம் ஓரியன்டாக போகும்போது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க கொடுத்த அந்த நாடகத்தன்மையை வந்து ரொம்ப அப்படியே தூக்கி சாப்பிட்றது, மறக்கடிச்சிருது. இன்ஃபேக்ட் இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டராக ஜிவி குமார் அவர்கள் வராரு. ஆனால் இந்த ஜிவி குமாரோடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அவங்க என்ன நினச்சி எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. அவருடைய கேரக்டரை வந்து ரொம்ப அண்டர்ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அது ஓகே, அது ரொம்ப சட்டிலாக காமிச்சிருக்கிறாங்க. அது ஜிவி குமாராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேனானும் எனக்கு தெரியல. அவரை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த படத்துடைய நாயகி ஸ்ருதி பெரியசாமி அவர்கள் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் ஜஸ்டிஸை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கூட அவங்களுடைய நடிப்பு வந்து கொஞ்சம் அந்த ஏழ்மை கலந்த அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டுதலே இல்லாமல் ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்க அந்த கதையோட அந்த வாழ்க்கையோட அப்படியே வாழ ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த படம் எவ்வளோ நாளாக ஷூட்டிங்கில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ இம்ப்ரூவைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ட்ராமாட்டிக் டிஃப்ரென்சஸ் நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து ஆரம்பத்தில் ஒரு ரொம்ப தன்மையோடு இருந்தால் கூட போக போக ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஒரு சீனில் வந்து அடி வாங்குற மாதிரிலாம் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் அல்டிமேட். எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த சீக்வன்ஸில் கூட நிறைய டம்மி யூஸ் பண்ணாமல் ஒரிஜினலான கட்டைங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு உண்மையாக அடி வாங்கி
உண்மையாக அந்த ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஒரு வேலைக்கு போகிற யாராகவே இருந்தாலும், யார் எந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பொதுவான ஒரு கருத்து இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதம் சம்பளம் வந்தால் போதும், எனக்கு அது இருந்தால் போதும். அந்த போதுன்ற நினைப்பும் நான் சரியாக இருக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸும், இந்த கம்பெனிக்கு நான் வந்து விசுவாசமாக இருப்பேன், இல்லை என் பாஸுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற திங்கிங்காக இருக்கலாம். இல்லை மை பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட், என்னுடைய முதலாளி எனக்கு எப்பயுமே அவர் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பாடமாக இந்த படம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையராகவும் பார்க்கலாம். ஜென்ரல் பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது வந்து அதில் ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. பட் அதுதான் ஒரு பேக்ரவுண்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். பட் அந்த படத்துக்கு நடுவில் மனுஷங்களுடைய கதை இது. ஏன்னா இந்த படத்தோடைய டைட்டில் நந்தன் வச்சதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றத இந்த படத்தோட டைட்டில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதை ரிவீலும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிவீல் பண்ணுறதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், நந்தன் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் யாராக இருக்குன்றது நான் சொல்ல விரும்பலை. அது ஹீரோவாக கூட இருக்கலாம். அந்த கேரக்டரை பற்றி மட்டும்தான் பேசுதா, இல்லை அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, அங்கே இருக்கிற எல்லாரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நந்தன்றது ஒருத்தர் இல்லை, ஒரு தனி மனுஷன் இல்லை, தன்னை மாதிரி இருக்கக்கூடிய பல பேரை சேர்ந்த ஒரு கதை. இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான நபர் அப்படின்னா திரு பாலாஜி சக்திவேல் சார் அவர்கள். பாலாஜி சக்திவேல் சார் வந்து இந்த படத்தில் அவர் தன்னை மறந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்குள்ளே அப்படியே இறங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சுய கௌரவத்துக்காக ஒரு தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு போராடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதே நேரத்துக்கு தன்னால் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதியினருடைய எந்த ஒரு விஷயங்களையும் வந்து, அதாவது அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸில் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு மனோநிலையில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்காக வந்து ரொம்ப ஒரு சாடிஸ்ட் மாதிரி ரொம்ப ஓப்பனாக அப்படி காமிச்சிடல. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி காலகட்டத்தில் வெளி உலகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் இந்த படத்தில் மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஏன் வந்து மைனஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த படத்தோடைய ஒரு சீக்வன்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய அடுத்த சீக்வன்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே ரிவீல் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் வருது. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும், அடுத்த சீன் என்னவா இருக்கும் அப்படின்றத. ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் திரு சசிகுமார் அவர்கள் கொடியேற்றுற மாதிரி சீன்லாம் இருக்கும். ஸோ அவர் எப்படி ஏற்றுறாரு, அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்ற அந்த சீனை அவங்க போர்ட்ரே பண்ணுற விதமே அடுத்த சீன் எப்படி நகரப்போகுது அப்படின்றதுக்கான ஹிண்ட்டை அங்கேயே கொடுத்துருது. அதே மாதிரி நீண்ட நேரம் ஒரு சீன் மேலே ரொம்ப நீண்ட நேரம் வந்து அதோடையே ஒட்டி அதோடையே லெங்க்த்தாக போய்கிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் வெறும் செருப்பே காமிச்சு செருப்பை பற்றின ஒரு பதிவு தான் இது அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக நீண்ட நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் காமிக்க வேண்டிய விஷுவல்ஸ், முக்கியமான விஷுவல்ஸை நீங்கள் வந்து அப்படியே தவற விட்டுறீங்களோ. ஒரு ஃப்ரேம் போதும், ஒரு சீக்வன்ஸோடைய அந்த ஒரு ஃப்ரேம் போதும் அந்த கதையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இது வந்து நிறைய நேரங்களில் அடுத்த சீக்வன்ஸ் என்னவா இருக்குன்றதையும் உட்பட அது ரிவீல் பண்ணுற அளவுக்கு அது ஓப்பனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் சொல்லணுன்னா, அந்த அவருடைய சசிகுமார் அவர்களுடைய சன் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரும் ரொம்ப நேரம் ஒரு செடிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது. ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு அடுத்து
அந்த 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 இடம் எப்படி மாறுமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு எப்படி ஏற்படுத்துதோ அது வந்து உண்மையிலே படத்துலையும் அப்படி தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஃபில்மாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் மேலே விழுகிறதே இல்லை. இப்படி நான் சொன்னால் கூட, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் கூட, இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விட்டியான சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதாவது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கவே பார்க்காத அளவுக்கு ஒரு கண்டென்ட் வைக்கிறாங்க. பட் வெரி ஷார்ட் லிவ்டு, ரொம்ப சின்ன சீக்வன்ஸ் தான். பட் அது சின்னதாக இருக்கிறதே அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு விஷயந்தான். அமைதிப்படையில் எப்படி சத்யராஜ் சார் வந்து அடுத்த சீனில் வந்து இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாத மாதிரி 1-2 சீன்ஸ் அங்கங்கே வந்து போகிறது வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து இன்னும் படத்தை வந்து அடுத்து பார்க்க வைக்குது. எந்த இடத்துலையும் ரொம்ப தொய்வடையாமல் நம்ம போதும் அப்படின்னு எந்திரிச்சு போகிற அளவுக்கு, முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த இடத்துலையும் இல்லாமல் படம் நல்லாவே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சில இடங்களில் நம்மளால் வந்து இந்த ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்களோ, இதெல்லாம் வந்து விஷுவலாக காட்டுறது வந்து 2 காரணங்களுக்காக அவங்க தவிர்த்துருக்கலாம். ஒன்று, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுதோ அப்படின்றதுக்காக அவங்க தவிர்த்துட்டாங்களான்னு தெரில. இன்னொரு விஷயம், இதை வந்து விஷுவலாக நம்ம காமிச்சு ஏன் ரியலிஸ்டிக்காக அவ்வளோ பண்ணணும், இது வந்து எல்லா தரப்பு மக்களும் பார்க்கக்கூடிய விஷயம், அது ஏன் வந்து அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற சினிமாக்களுக்கு நடுவில் அது ரொம்பவே வந்து சூப்பர் ஃப்ளூவஸாக ஃபீல் ஆகுது. ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனதே காமிக்காமல் சத்தத்தை மட்டுமே கொடுத்துட்டு அடுத்த ஷாட்டில் வந்து அவங்க கீழே விழுந்து கிடக்கிறதோ அந்த மாதிரி காட்டுறதோ, இதெல்லாம் வந்து அதை ரிவீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சமே தவிர்த்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. எங்ககிட்ட அரசியல் பண்ணுறீங்களா?